மக்களே அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு புகுத்தி அதன் மூலமா நம்முடைய தலைமுறைகளுக்கு எதையாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணவங்க நம்முடைய முன்னோர்கள். இந்த சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தலைமுறை என்ன நினைக்கும் அப்படின்னா, இதுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, எதையாவது ஒரு சடங்கை கொண்டு வந்து புகுத்தி வச்சிருவாங்க அப்படின்னு அது ஒரு எரிச்சலோடு நம்ம கையாளுவோம். பல சமயங்கள்ல முட்டாள்கள் இவங்க முட்டாள்தனமா நிறைய கொண்டு வந்துட்டாங்க, இதில் நிறைய மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கூட பல தடவை இந்த சடங்கை பார்த்து நம்ம சாடி இருக்கோம். ஆனா பெரியவங்க முட்டாள் கிடையாது, அது மூட நம்பிக்கையினுடைய அடிப்படையில நிறைய சடங்குகளை உள்ளுக்குள்ள கொண்டு வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வாழ்த்துறை சடங்கு. வார்த்தைகள் வலிமை சேர்க்கும், அந்த வார்த்தைகளுக்கு மிக பெரும் ஆற்றல் இருக்கு, அதற்கு மிக பெரும் வலிமை இருக்கு அப்படின்னு நம்பினவங்க நம்முடைய பெரியவர்கள். அதனாலதான் இந்த வாழ்த்துறை சடங்கு அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமண தம்பதிகள் புதிதாக திருமணமாக போகிற மணமகன் மணமகளை வாழ்த்தக்கூடிய சடங்கு. எல்லாரையும் வரவேற்போம், நிறைய சடங்குகள் உள்ளுக்குள்ள திருமணத்துல இருக்கு. பரிசு தான் கொடுக்குறாங்களே, பரிசு கொடுக்கும் போதே ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, இல்லை இனிய திருமண வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது பத்தாதா, எதுக்கு தேவையில்லாம இந்த வாழ்த்துறை சடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய காரண காரியங்கள் இங்க இருக்கு. பழங்காலம் தொட்டே இந்த வாழ்த்துறை சடங்கு அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிக்கிட்டு வராங்க. முன்னாடிலாம் திருமணம் அப்படிங்கிறது 3 நாள் 4 நாள் அப்படிங்கிற இந்த அலப்பறையெல்லாம் கிடையாது. ஒரே நாள்ல திருமணம் நடந்து முடிஞ்சிடும். காலையில எழுந்து முதல்ல மணமகளை குளிப்பாட்டக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, இதை வதுவை நன்மணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்த்துறை சடங்கு அப்படிங்கிறது அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது நல்ல வாழ்ந்த வயதுல மூத்த ஒரு 4 பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குடத்துல தண்ணியை எடுத்துட்டு அதுவும் இடுப்புல தூக்கிட்டு வர மாட்டாங்க. அந்த 4 பெண்களும் தன்னுடைய தலையில வச்சு அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வருவாங்க. அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வந்துட்டு சிறுமண்டை அப்படிங்கிற ஒரு அகண்ட பாத்திரம், ஒரு வாய் அகண்ட பாத்திரம், அந்த பாத்திரத்துல அந்த தண்ணியை குழந்தைகள் பெற்று ஒரு 4 பெண்கள் வாங்கி அதை அந்த அகண்ட பாத்திரத்துல ஊத்துவாங்க. அந்த தண்ணியில என்னெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல நெல்லும் மலர்களையும் அந்த தண்ணியில கலந்துப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து பெண்ணை குளிப்பாட்டுவாங்க. மணமகளை குளிப்பாட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, கூடி இருக்கிற பெண்கள், அவளை குளிப்பாட்டிய பெண்கள், அவளை அழகுபடுத்திய பெண்கள் எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா, நீ கற்பிலிருந்து தழுவாமல் கணவனை விரும்பி பேணுகிற பெண்ணாகவும் கணவன் விரும்புகிற ஒரு பெண்ணாகவும் மாறுவாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. பெற்றோர்கள் அவங்க குளிப்பாட்டி அந்த பெண்ணை அலங்கரித்து மணமேடைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அவளை எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இல்லத்தின் கிழத்தியாவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. பெரிய இல்லம் அப்படின்னா ஒரு 10 அறைகள் கொண்ட ஒரு பெரிய வீடு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது அங்க மாமனார் மாமியார் சித்தப்பா சித்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு குடும்பமே இருக்கணும், ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும். அந்த பெரிய குடும்பத்திற்கு நீ தலைவியாகணும், அந்த குடும்பத்தை கட்டி ஆளுகிற ஒரு தலைவியாக நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வாழ்த்துவாங்க. அவ்வளவு ஆசையோட வாழ்த்துவாங்க அந்த பெண்ணை. அந்த வாழ்த்து பலிக்கும், அந்த வாழ்த்து அவளை வாழ வைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களினுடைய நம்பிக்கை. சிலப்பதிகாரத்துல அந்த சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல் அப்படிதான் ஆரம்பிக்கும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம், அந்த திருமணம் முதல்ல ஆரம்பிக்கிறதே இந்த மங்கள வாழ்த்து பாடல்ல இருந்து தான் அந்த சிலப்பதிகாரமே ஆரம்பிக்குது. மங்கள வாழ்த்து பாடல் எப்படி பாடுவார் இளங்கோவடிகள் அப்படின்னா, காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீது அருக அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த வாழ்த்துல உடன்படலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் அமங்கல சொற்களை இங்க பயன்படுத்தி இருப்பாரு. அது என்ன அமங்கல சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காதலர் பிரியாமல், அதாவது பிரிவுங்கிற வார்த்தையை நேரடியாகவே பயன்படுத்தி இருப்பாரு. கவவுக்கை நெகிழாமல், அதாவது அந்த திருமணத்துல 2 கைகளும் இணையது இல்லையா, இந்த கைகள் பிரிந்து விடாமல் நெகிழாமல் தீது அருக அப்படின்னு சொல்லுவார். அதாவது தீமை இல்லாமல் வாழ்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா கண்ணகியினுடைய வாழ்க்கையும் கோவலனுடைய வாழ்க்கையும் என்ன ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. தயவு செய்து எந்த அமங்கல சொற்களையும் மணமக்கள் மீது தூவி விடாதீர்கள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி சென்ற ஒரு காப்பியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் அமங்கல சொற்களை இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அப்படின்னா என்ன காரணம்னா, அவர் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே அவர் எச்சரிக்கை செய்யறாரு அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரு. ஆனா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஒரு உதாரணமா எடுத்துட்டு சின்ன வார்த்தை கூட அமங்கலமா வந்துடக்கூடாது,
புதுமண தம்பதிகளை நம்ம வாழ்த்தும் போது அப்படின்னு பார்த்து பார்த்து உருவாக்கிய நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய பாடல்கள் இங்கே இருக்குது. கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டி முடிந்ததுக்கு அப்புறம் மலர் சொறி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த மணமக்களை வந்து ஒரு பாடலாக வாழ்த்தி பாடுவாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் அந்த பாடல்களை பாடுவாங்க. ஒருவேளை அந்த சின்ன பசங்களுக்கு அந்த மலர் சொறி பாடல் வந்து நம்முடைய தமிழ் பாடல் சரியாக தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய சினிமா பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சினிமா பாடல்களையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பாடல்களில் வரிகளை எல்லாம் தூக்கிட்டு இந்த மணமகன் மணமகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரிகளை போட்டு அப்படியே பாடி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நிறைய திருமணங்களில் நம்ம என்ன பார்ப்போம், நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்த்து மடல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்த்துவாங்க தெரியுமா? ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றும் முழுமையாய் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஏன் ஆள் போல் தழைத்து அப்படின்னு சொல்லி நம்மள சொல்றோம்? ஏன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து புதிதாக ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க போறாங்க. அந்த குடும்பம் எப்படி தழைக்கணுமா பாருங்க, ஆள் போல் தழைத்து. அந்த தழைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையே பாருங்களேன், சுந்தர தமிழ் வார்த்தை. அந்த தழைத்து அப்படிங்கிறதுக்கான பொருளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெருகுதல், செழித்து வளர்தல் அப்படிங்கிற பொருள். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்த்துறாங்க பாருங்க. அதுவும் ஆள் போல் தழைத்து. அந்த ஆலமரம் அப்படிங்கிறது உறுதிக்கு பெயர் போனது. அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணுமா அப்படின்னா அந்த ஆலமரம் போல உறுதியா இருக்கணும். அருகு போல் வேரூன்றி, அதாவது அந்த கணவன் மனைவி அதற்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் வந்துடுவாங்க இல்லையா, பேரன் பேத்தி பாட்டன் பூட்டன் பூட்டி அப்படிங்கிற அந்த உறவுகள் வந்து அந்த அருகு போல் அவங்களுடைய அந்த பாரம்பரியம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய பரம்பரை இருக்குது இல்லையா, அந்த அருகம்புல் போல வேர் பரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருகம்புல்ல போய் திடீர்னு பிடுங்கி பாருங்க, முடியவே முடியாத ஒரு காரியம். அந்த வேரோட பிடுங்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அந்த அருகம்புல் நம்ம கையை அறுத்தாலும் அறுக்குமே தவிர்த்து வேரோட பிடுங்கி எடுக்கிறது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் அந்த குடும்பம் இருக்கணுமா. அந்த குடும்பம் அந்த அருகம்புல் போல வேர் பரப்பணும். யாராவது வந்து அந்த குடும்பத்தை கலைக்கவோ வேற ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அசைக்க கூட முடியாத ஒரு நிலைமை அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க. மூங்கில் போல் சுற்றம் சூழ. அப்படி மூங்கிலோட இயல்பு பாருங்க, ஒரே ஒரு மூங்கில் மரம் தான். ஆனால் அந்த மூங்கில் மரம் என்ன பண்ணுமா, அதோடைய கணுக்கால்லாம் இருக்கு பாருங்க, அந்த கணுக்கால்ல எல்லாம் அந்த கிளையை வந்து வளர விட்டுக்கிட்டே இருக்குமா, படர விட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு மூங்கில் மரம் தான் இருக்கும். போய் பார்த்தோன்னா அது ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மூங்கில்னு சொல்ல மாட்டோம், பல மூங்கில் மரம் சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு இயல்பு, ஒரு தோற்றத்தை தான் அந்த மூங்கில் மரம் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி உறவுகள் சூழ்ந்து அந்த சுற்றம் சூழ நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. இதில் ஒரு சிக்கல் வந்து இங்கே எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 16 பேர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம்ல, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த 16 அப்படிங்கிறது மக்கள்கிட்ட என்ன ஒரு நினைப்பில் இருக்குது. பல மாவட்டங்களில் பல சமூகத்தில் அது எப்படி இன்னைக்கு பழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 16 பிள்ளைகளை பெற்று அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. 16 மக்கள் செல்வம் அப்படி தான் வாழ்த்துறாங்க. ஸோ 16 குழந்தைகளை பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரியவங்க வந்து இந்த 16 செல்வம் அப்படின்னு சொன்னது வந்து குழந்தைகளை கிடையாது. 2 குழந்தைகளை பெற்றே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடிய மாட்டேங்க இன்றைக்கெலாம். இதில் 16 குழந்தைகளை பெற்று யார் சாப்பாடு ஊட்டுறது, யார் குளிப்பாடுறது, எல்லாத்துக்கும் மேலே யார் கக்கா கழுவுறதுன்னு பெரிய பெரிய வேலையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா 16 குழந்தைகள் அன்னைக்கு நிறைய குழந்தைகளை பெற்று வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த 16ங்கிறது ஒருவேளை உங்களுக்கு பெரியதாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்குறதுக்கு ஐயோ முடியாத காரியம். 2 குழந்தைங்களே பெரிய விஷயம் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கண்டிப்பாக இந்த 16 பேர் அப்படிங்கிறது மக்கள் செல்வம் கிடையாது. இந்த 16 பேர் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம். பக்தி இலக்கியம்னா என்ன அப்படின்னா, அபிராமி அந்தாதி எழுதினார் இல்லையா, அபிராமி பட்டர். இந்த அபிராமி பட்டர் வந்து அபிராமி அம்மை பதிகம் அப்படின்னு 2 பதிகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த 2 பதிகத்தில் 2வது பதிகத்தில் இந்த 16 பேர் என்னென்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த 16 பேரை தான் மணமக்களை வாழ்த்துறதுக்கு அந்த பக்தி இலக்கியத்திலிருந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதே அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் கல்வி முதலா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. அந்த பாடலையும் நிறைய பேர் சொல்லி அந்த 16 பேருக்கு வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது, அந்த பாடல் கிடையாது. 16 பேர் அதையும் சொல்லி வாழ்த்தலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. கல்வி வேணும், செல்வம் வேணும், கீர்த்தி வேணும், புகழ் வேணும்,
வேணும், இளமை வேணும் அப்படின்லாம் நிறைய 16 விஷயங்கள் அதுலேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம எடுத்துக்கலாம் அதுல இருந்து. ஆனா 16 பேருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் 2வது பதிகத்தில் அந்த 16 பேரையும் அபிராமி பட்டர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், வளமை, பெருமை, அறிவு, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகு நல்லூழ், நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் அப்படின்னு அபிராமி அம்மையார் கிட்ட இந்த அபிராமி பட்டர் வந்து கேட்கிறார், வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இந்த 16 பேரும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா, இந்த 16 பேரையும் தான் நம்ம மணமக்களை சொல்லி வாழ்த்துறதுக்கு இந்த பக்தி இலக்கியத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எடுத்து இன்னைக்கும் நம்முடைய மணமக்களை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த சிவகிரி பக்கம்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இப்பவும் அங்கே வந்து 16 பேர் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 16 குழந்தைகள், 16 மக்கள் செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த 16 பேருங்கிற அர்த்தத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடுவீர், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திடுவீர். பிள்ளை 16 பெற்றதுக்கு அப்புறம் எங்க பெருவாழ்வு வாழ்றதுக்கு, மக்கள் 16 பெற்றதுக்கு அப்புறம் எங்க மங்களமாய் வாழறதுக்கு, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி ஞானமுடன் வாழ்ந்திடுவீர், போடு ஒரு பொன்னார் மணிக்குலவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலவையை பட்டு போயிருவாங்க. நல்லா பட்டனா குலவை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த 16 பேர் அப்படிங்கிறது அபிராமி அம்மையார் பதிகம் எழுதுன அபிராமி பட்டர் சொன்னதுதான் அந்த 16 பதிகம். இந்த வாழ்த்துறை சடங்கு இருக்கு இல்லையா, இந்த வாழ்த்துறை சடங்குலையுமே 2 வழிபாடு முறை வச்சிருக்காங்க. ஒன்னு சான்றோர் வழிபாடு, 2வது பெற்றோர் வழிபாடு. இந்த சான்றோர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்முடைய உறவுக்காரங்கள்லாம் திருமணத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, எப்போவாவது நம்மள சொல்லியிருப்பாங்க, டேய் நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற, ஆமா உனக்கெல்லாம் சமைக்க தெரியுமா, புருஷன் வீட்டுக்கு போய் 2வது நாளே வீட்டுக்கு வந்துட போற, சமைக்கலாம் தெரியலனா, இப்படி கூட நம்ம சாதாரணமா கூட வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனா இந்த வார்த்தைகள் கூட நம்ம குழந்தைகளுக்கு பலிச்சிடக்கூடாதே, இந்த தீய சொற்கள் எங்க குழந்தைகளை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த சான்றோர்கள் நம்முடைய சுற்றத்தார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மணமக்கள் வந்து எழுந்து நிற்பாங்க, எழுந்து நின்று அவங்கள வணங்குவாங்க. வணங்கும் போது நம்முடைய உறவுக்காரர்கள்லாம் எந்திரிச்சு நின்று மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க அப்படின்னு ஒரே உரத்த குரல்ல அந்த மணமக்களை வாழ்த்துவாங்க. இதுக்கு பேரு சான்றோர் வழிபாடு. பெற்றோர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மணமகன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவருடைய பெற்றோருக்கும், மணமகள் வந்து அவங்களுடைய பெற்றோருக்கும் என்ன பண்ணுவாங்க, மாலையை போட்டு அவங்கள வணங்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருந்தகையீர் வாழ்க, பெற்றோரே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை வழிபடுவாங்க. இது பெற்றோர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த தமிழர் திருமண முறையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த வாழ்த்துறை சடங்கு அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லோரையும் நம்ம வாழ்த்தணும். அந்த வாழ்த்து அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஆற்றலுடையதாக இருந்துகிட்டு இருக்கு. சாதாரணமாக வீட்டில் கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நல்லா வாப்பா நீ அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்களுக்கு ஒரு பயங்கர ஏற்றம் தரும், ஒரு நிறைவை தரும் மனசில். அந்த நிறைவே அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சொற்களையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.